அப்புறம்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம்ல, இன்ஸ்டாகிராம் ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நிறைய மோட்டிவேஷன் வீடியோ வரும், நிறைய டோலி விளாடுறது வரும், நிறைய வீடியோ ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக வரும். அப்போ ஒரு வீடியோ பார்த்தோன்னே நான் மோஸ்ட்டாக எந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் போய் பார்க்க மாட்டேன். ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வருதா அதுலேருந்து மோட்டிவேஷன் எடுத்துப்போம். டோலி வீடியோ வருதா டோலி வீடியோ சில நேரம் பார்ப்போம், சில நேரம் மைண்டு நல்லா இருக்காது, போடா அப்படின்னு தள்ளி விட்டுறது, மோஸ்ட்டாக தள்ளி விட்டுறது தான். யார் அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் போய் பார்க்க மாட்டேன், என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டேன். ஆனால் நான் ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் உள்ளே போய் பார்த்தேன் மெனக்கெட்டு. அந்த அக்கௌண்ட் சூப்பராக இருக்குது, ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த அக்கௌண்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது இந்த உலகத்தில் எல்லாருமே எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். கிரிட்டிசிசம், கமெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த காத்து கருப்பு கலைக்கெல்லாம் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டையே கண்டென்ட்டாக மாற்றிடுவான். பட் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கமர்ஷியலாக தெரியும், அதுக்காகவே பண்ணுறான், வியூஸ்க்காகவே பண்ணுறான்னு தெரியும். ஆனால் இங்கே ஒருத்தர் உண்மையாகவே ரொம்ப நேச்சுரலாக எதை பற்றியும் யாரை பற்றியும், இந்த வீடியோ யார் யார் பார்க்க போகிறாங்க, யார் யார் எப்படி எடுத்துக்க போகிறாங்க, கமெண்ட்ஸ் என்னென்ன வரப்போகுதுன்னு எதை பற்றியுமே நினச்சிக்காம ஒருத்தர் சூப்பர் மாஸாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அவரோட ஐடி பேர் நான் போடுறேன், ஐகானிக் ஆக்ஷனர், அதான் அவரோட ஐடி பேர். மேபி சில பேருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு இப்போ தான் இவரை தெரியும். பார்க்குறதுக்கே அவர் அக்கௌண்ட் சூப்பராக இருந்துச்சு. வாங்க நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஒரு வீடியோ 711K வியூஸ் போயிருக்குது. ஒரு வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் கூட இப்படி கை வச்சிருக்காரா, இப்படி பண்ணுறாரா. எல்லா வீடியோவோட எண்டிங்லையும் இவரோட ஐகானிக் மூவ் இது. எல்லா வீடியோட எண்டிங்லையும் இப்படி பண்ணுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரில. இப்போது சீவிடுவேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பார்த்துருந்துக்கோன்னு சொல்லலாம், இல்லை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். பட் எதுக்கு இப்படி அடியில் இருக்கிற தாடியை போட்டு கோதி விட்றாருன்னு தெரில. அடுத்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ இங்கிலீஷ்ல இருக்கு. அடுத்து ஒரு தமிழ் வீடியோ பார்த்துருவோம். ஏதாச்சும் வீடியோ மில்லியன் வியூஸ் போயிருக்குது. ஒரு வீடியோ 1.4 மில்லியன் போயிருக்குது. பேசாம நானும் இப்படி இறங்கிறவா. யூடியூப்ல ரொம்ப நாளாக இருக்கேன், 5 வருஷமா இருக்கேன். எதோ பண்ணி குரலி வித்தெல்லாம் பண்ணி நம்மகிட்டையும் டேலண்ட் இருக்குது அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்கேன். அதுக்கான ப்ராப்பர் ரெகக்னைசேஷன் வருதா அப்படிங்கிறத விட அதுக்கான செருப்படி தான் அதிகமாக வருது. பட் இந்த வீடியோ 1.4 மில்லியன் போயிருக்குதுன்னா 2 கையில் 2 குச்சியை வச்சிருக்காரு, ஊன்றாரு. ஒன்று கிரிட்டிசைஸத்தை இவர் மூஞ்சிலே தெரியுது. இந்த வீடியோவை பார்த்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்கன்ற துளி அளவு தாட் கூட அவருக்கு இல்லை. அப்படி தான் இருக்கணும் போல. வேற ஏதாவது வீடியோ மில்லியன் வியூஸ் போயிருக்குதா? 887K வியூஸ் போயிருக்குது ஒரு வீடியோ. அந்த மூதா இருக்கிறதே மாசு. இவர் இருக்காரு யார், இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் உண்டு, அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி வாய வைப்பாரு. நான் என்ன கன்றாவியா பண்ணி தொலைஞ்சிருக்கணும் தெரில. ஐயோ ஜூம் பண்ணி தொலைஞ்சிடக்கூடாது. அந்த ஆள் அந்த மாதிரி அவரு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல எல்லா வீடியோட எண்டிங்லையும் அப்படி முடிப்பாரு. அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோட எண்டிங்லையும் இப்படி முடிச்சிடுறாரு. அதே மாதிரி என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாருன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு கேப்கட்டாக தான் இருக்கும் கண்டிப்பா. இவரோட வீடியோ, இந்த வீடியோ திருப்பி போற பாருங்களேன்.
சத்தியமா இனி எவனாலையும் முடியாது. இந்த வீடியோட டியூரேஷனே 30 செகண்ட் தான் இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? 10 எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ஒரே வீடியோவில். ஸ்க்ரீன் மாறுறது, டபுள் எஃபெக்ட், ஆறு பேர் ஒரே ஸ்க்ரீனில் வர்றது, 4 பேர் ஒரே ஸ்க்ரீனில் வர்றது, பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்புறம் கலர் ஷேடு, அப்புறம் மின்னல் அடிக்கிறது, அப்புறம் நெருப்பு பொறி, தீப்பொறி வர்றதுன்னு ஈவன் எவ்ரி ஒரு 3 செகண்டுக்கு ஒரு தடவை எல்லா எஃபெக்டையும் யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் எதை பற்றியும் யோசிக்கல. எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் கண்டென்ட் போடும்போது யோசிப்பாங்க, அதாவது ஒரு மாதிரி ஓவர் ஃபீட் பண்ணிடக்கூடாது, கண்டென்ட்டையும் ஓவர் ஃபீட் பண்ணிடக்கூடாது, என்டர்டைன்மெண்ட்டையும் ஓவர் ஃபீட் பண்ணிடக்கூடாது, மியூசிக்கையும் ஓவர் ஃபீட் பண்ணிடக்கூடாது, எஃபெக்ட்ஸையும் ஓவர் ஃபீட் பண்ணிடக்கூடாது, மீம் போடுவோம்ல அதையும் ஓவர் ஃபீட் பண்ணிடக்கூடாது. எல்லாமே கரெக்டான மீட்டரில் இருந்தால் தான் அந்த கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். இல்லைனா ப்ரோ இங்கே பேசுகிற ஆடியோவோட மியூசிக் அதிகமாக இருக்குது, மீம் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது, நீங்கள் பேசுகிறது தெரிய மாட்டேங்குது, இப்படி நிறைய கிரிட்டிசிசம். ஈவன் அந்த வீடியோ நல்லா இருந்தால் கூட வரும். இவர் அதை பற்றிலாம் எதை பற்றி கவலைப்படல, அவருக்கு வர்றதை பண்ணுறாரு, அவருக்கு வர பிடிச்ச எஃபெக்ட் எல்லாம் போடுறாரு. 30 செகண்ட்ல 10 எஃபெக்ட் யூஸ் பண்றாரு. இவர் நெத்தியில பாத்தீங்களா, எல்லா வீடியோலையும் நெத்தியில பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பொட்டு வைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பொட்டு இருக்கு. அதுதான் முன்னாடி உள்ள வீடியோலாம் அந்த அளவுக்கு வியூஸ் போல, பட் அப்பையிலேருந்தே பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளா வீடியோ பண்ணிட்டு இருக்காரு போல. ஆமாப்பா, ரொம்ப நாளா. அதாவது அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ 13K வியூஸ் போயிருக்குது. அப்பையிலேருந்தே நெத்தியில் ஒரு பொட்டு இருக்குது. அது எப்படி சொல்றது, கரெக்டாக அந்த சின்ன பிள்ளைகளுக்குலாம் மை வைப்பாங்க நெத்தியிலையும் கண்ணத்துலையும், அந்த மாதிரி ஒரு மை வச்ச மாதிரி இருக்குது ஒரு பொட்டு. லிட்ரலி 13K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத அளவுக்கு வியூஸ் போயிருக்குது. மினிமம் 100K வியூஸ் தாராளமாக போயிருது இவரோட வீடியோஸ். மறந்துடணும். என்னால சத்தியமா முடியல ப்ரோ. இவர் எப்படிதான் ப்ரோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அந்த வீடியோ எடுக்கிறாருன்னு. ஆனா இதுல இன்னொருத்தரையும் பாராட்டணும். எப்படியுமே நம்ம ஒரு வீடியோ நல்லா பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்றதே யாருன்னா கேமராமேன் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு இது இருக்கு ப்ரோ, சட்டை பட்டன்னு போடுங்க ப்ரோ, இந்த இடத்துல அழுக்கு இருக்கு தொடச்சிக்கோங்க ப்ரோ, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னு நம்மளை ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்றதே நம்மளோட கேமராமேனா தான் இருக்கும். பட் இவ்வளோ வீடியோவையும் இதை ரெக்கார்ட் பண்றேன். இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என் ஃப்ரெண்டா இருந்தா, இந்த இவர் வந்து என் ஃப்ரெண்டா இருக்காங்கன்னு வைங்களேன், மச்சா ட்ரோல் தாண்டா பண்ணுவாங்க, ஏன்டா இப்படி பண்ற, கண்டிப்பா கேட்பேன். பட் இந்த சைட்ல இருந்து எடுக்கிற கேமராமேனும் இவ்வளோ நாள் அதை கேட்ட மாதிரியே தெரியல. ஃபோன் வந்து ஒரே இடத்துல இல்லை, அசைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தர் கையில தான் இந்த கேமரா இருக்குது, இது யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்றாங்க. ஹீ டிசர்வ்ஸ் அவார்ட். மோர் தென் தட் அந்த கேமராமேன் ஹீ ஆல்சோ டிசர்வ்ஸ் அன் அவார்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். முடியல, பேசாம நானும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறிடலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? அங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன தப்பு இருக்குது? ஓகே, ட்ரை பண்ணுவோம் வாங்க.
முடியாது, உண்மையாவே சொல்றேன் முடியாது. இட்ஸ் அ டஃப் ஜாப் நண்பர்களே. என்னதான் சொல்றேன், ஒரு ப்ராப்பர் வீடியோ பண்றது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்றது கஷ்டம் தான். ஸோ இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ வீடியோ வரும்போது